கோயம்புத்தூர்ல 10 தொகுதியில 1000 கோடிக்கு மேல பணம் கொடுக்கப்பட்டது. முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களுடைய தொகுதியில் ஓட்டுக்கு 5000, அதிமுக திமுக என்று மாறி மாறி 1000 கோடிக்கு மேல் பணப்பட்டுவாடா நடந்திருக்கிறது. இந்த ஓட்டு எண்ணிக்கை நிறுத்தப்பட வேண்டும். நடந்து முடிந்த தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் 2026 தேர்தல் ஆணையத்திற்கு கண்ணும் இல்லை, காதால் கேட்கவில்லை, எதுவும் பேசவில்லை. இதை உணர்த்துவதற்காகவும் ஓட்டுக்கு 5000 தங்க காசுகள் கொடுக்கப்பட்டும் தேர்தல் ஆணையம் வேடிக்கை மட்டுமே பார்த்தது, எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. நான் கேட்குறேன், கோயம்புத்தூரில் 10 தொகுதியில் 1000 கோடிக்கு மேலே பணம் கொடுக்கப்பட்டது. ஒரே ஒரு தொகுதியில் ஓட்டுக்கு 5000. செந்தில் பாலாஜி அவர்களுடைய தொகுதியில், முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களுடைய தொகுதியில் ஓட்டுக்கு 5000, அதிமுக திமுக என்று மாறி மாறி 1000 கோடிக்கு மேல் பணப்பட்டுவாடா நடந்திருக்கிறது. இதை பட்டியலிட்டு தெல்ல தெளிவாக எந்தெந்த கட்சி எந்தெந்த தொகுதியில் எவ்வளவு கொடுத்தது என்பதை மாவட்ட ஆட்சியர் தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் நாங்கள் வழங்கினோம். ஆனால் அவர்கள் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர், காவல்துறை ஆணையாளர் அவர்களுக்கு ஒரு கடிதம் அனுப்பி எனக்கு நகல் அனுப்பினார்கள். அதோடு அவர்கள் வேலை முடிந்து விட்டது. நான் கேட்கிறேன், இந்த ஓட்டு எண்ணிக்கை நிறுத்தப்பட வேண்டும். குறைஞ்சபட்ச தேர்தல் ஆணையம் ஓட்டுக்கு பணம் கொடுக்கப்பட்டது என்பதை ஒத்துக்கொள்ள வேண்டும், பதிவு செய்ய வேண்டும். குற்றம் நடந்தால்தான் குற்றவாளிகளை தேடி கண்டுபிடிக்க முடியும். குற்றம் நடந்ததை பதிவு செய்ய வேண்டும். குற்றம் நடக்கவே இல்லை என்று தேர்தல் ஆணையம் ஓட்டு நடத்தியது, வாக்கு எண்ணிக்கையை நடத்துகிறது. நான் கேட்குறேன், எதுக்கு இந்த தேர்தல் ஆணையம்? தேர்தல் நடக்கும்போது மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் எல்லாம் ஏலம் போட்டுடலாம். தொகுதிக்கு இந்த தொகுதி சிங்காநல்லூர் சட்டமன்ற தொகுதி ஏலம் ஆரம்பம் 10 கோடி, அப்படியே ஆரம்பித்து 100 கோடி 150 கோடி வாங்கிட்டு 100 கோடி மக்களுக்கு பிரித்து கொடுத்துட்டு 50 கோடி அரசாங்கத்தினுடைய கஜானாவில் சேர்த்துக்கலாம். தேர்தல் ஆணையத்தினுடைய அனைத்து சட்டங்களையும் மாற்றிருங்க. ஆனால் ஓட்டுக்கு பணம் கொடுப்பதும் வாங்குவதும் குற்றம் என்று தமிழ்நாடு முழுவதும் பிரச்சாரம் செய்துவிட்டு ஒரு வேட்பாளர் கூட நீங்கள் நடவடிக்கை எடுக்கல. யோசிச்சு பாருங்க, குற்றம் நடக்கவே இல்லையா? எல்லாருக்கும் தெரியும், கோடிக்கணக்கான மக்களுக்கு தெரியும் பணம் கொடுத்தது. பணம் சரியா கொடுத்தாங்களா இல்லையாங்கிறது விசாரணைக்கு அந்தந்த கட்சிகள் நடத்திக்கிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் தேர்தல் ஆணையம் ஓட்டு எண்ணிக்கை நடத்துவதும் அறிவிப்பதும் முட்டாள்தனமானது, கேலி கூத்தானது. அதனால் தேர்தல் வாக்கு எண்ணிக்கையை இந்த தேர்தல் ஆணையம் ரத்து செய்ய வேண்டும். மீண்டும் கோவையில் 10 தொகுதியிலும் தேர்தல் நடத்த வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்து தேர்தல் ஆணையத்தின் அடையாளமாக கண்ணில்லை, காதில்லை, வாயில்லை. தேர்தல் ஆணையம் எப்படி செயல்பட்டதோ அதை போல நாங்கள் எல்லோரும் முகத்திலே முகமூடி அணிந்து கொண்டு இங்கே வந்திருக்கின்றோம். இந்த தேர்தல் நிச்சயமாக வாக்கு எண்ணிக்கை நடத்தப்படக்கூடாது, வாக்கு எண்ணை நிறுத்தப்பட வேண்டும். குறைந்த அளவு தேர்தல் அதிகாரிகள், தேர்தல் ஆணையம் கோவை மாவட்டத்தில் ஓட்டுக்கு பணம் கொடுக்கப்பட்டது என்பதை பதிவு செய்ய வேண்டும். அதுக்கப்புறம் குற்றவாளி கண்டுபிடிச்சிக்கலாம். ஒரு கொலை நடக்குதுன்னா முதல்ல கொலை நடந்ததுங்கிறத ரெஜிஸ்டர் பண்ணணும், அந்த கேஸை ஃபைல் பண்ணணும். குற்றவாளிகளை 1 வருஷம் கழித்து பிடிக்கலாம், 2 வருஷம் கழித்து பிடிக்கலாம், 10 வருஷம் கூட கழித்து பிடிக்கலாம். ஆனால் குற்றம் நடந்தது என்பதை பதிவு செய்ய வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். தேர்தல் வாக்கு எண்ணிக்கைக்கு முதலாக இன்றைக்கு நாளைக்குள்ளாக தேர்தல் ஆணையம் கோவையில் ஜனநாயக படுகொலை நடந்திருக்கிறது, 1000 கோடிக்கு மேல் பணப்புழக்கம் நடந்திருக்கிறது, இது உண்மை என்பதை அந்த புஸ்தகத்தில் பதிவு செய்யுங்க, வெளிப்படையாக அறிவிங்க. நான் கேட்குறேன், ஏன் தேர்தல் ஆணையர்
கோயம்புத்தூர் மாவட்ட தேர்தல் அதிகாரி மீடியா சந்திக்கல? ஓட்டுக்கு பணம் கொடுத்ததா நீங்க கேட்பீங்கல்ல, அவர் பதில் சொல்லுவார்ல, கொடுக்கப்பட்டதா இல்லையா என்பதை. ஏன் மீடியாவுக்கு முன்னாடி மாவட்ட ஆட்சியர் வரல? சொல்லியிருக்கணுமா இல்லையா? நீங்க கேள்வி கேட்டிருப்பீங்கல்ல, இதை தடுக்கிறதுக்கான வழிமுறைகள் என்ன சொல்லியிருக்கணும்ல, நடந்துச்சா இல்லையாங்கிறத வெளிப்படையா சொல்லணுமா இல்லையா? ஏன் தேர்தல் அதிகாரி ஊடகங்களை சந்திக்கவில்லை? நான் கேட்கிற, தேர்தல் ஆணையமும் சேர்ந்து இந்த அரசியல் கட்சிகளோடு கூட்டு சேர்ந்து ஜனநாயக பணிகளை செய்ததா என்ற சந்தேகம் எங்களுக்கு இருக்கிறது. தேர்தலை ரத்து செய்ய வேண்டும் என்பது எங்கள் கோரிக்கை.